சென்சார் சொம்பின் கனிவான வழக்கங்கள். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டில் நம்மளோட இளைஞர்கள்லாம் ஒரு விஷயத்துக்காக போராட்டம் பண்ணுறாங்க. அது என்னென்னா ஜல்லிக்கட்டு தடை. ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக நம்மளோட இளைஞர்கள் பெரிய போராட்டம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல ஜல்லிக்கட்டுனா என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜல்லிக்கட்டோட உண்மையான பேர் ஜல்லிக்கட்டு கிடையாது, ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல்னால் ஒரு மாடு ஓடுறப்ப அதோட திமில நம்ம இப்படி தழுவுறது தான் ஏறு தழுவுதல். அதில் மாட்டுக்கு எந்த விதமான துன்புறுத்தலும் இருக்காது. அப்புறம் ஜல்லிக்கட்டுன்ற பேர் எப்படி வந்தது நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி அது வந்து ஜல்லிக்கட்டு கிடையாது, சல்லிக்கட்டு. அந்த மாட்டோட கொம்பில் ஒரு சில்லறையெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, அதோட பேர் தான் சல்லிக்கட்டு. அந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்க அந்த சல்லிக்கட்டை எடுத்துகிட்டு போகலாம். அந்த சல்லிக்கட்டுன்ற வார்த்தை காலப்போக்கில் மறுவி ஜல்லிக்கட்டுன்னு மாறிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து மதுரையிலேருந்து தான் வரேன். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டிலலாம் எப்படி மாடெல்லாம் வளர்ப்பாங்கன்னா, தன்னோட சொந்த அண்ணன் தம்பி பிள்ளை அந்த மாதிரிலாம் வளர்ப்பாங்க. ஒருத்தவங்க வீட்டெல்லாம் பிள்ளை கிடையாது, மாடை தான் பிள்ளையை வளர்த்துட்டு இருக்காங்க. குமாரன்னு பேர் வச்சு இப்போ வரைக்கும் வளர்த்துட்டு இருக்காங்க. அது சின்ன வயசில் கண்ணுக்குட்டியாக இருந்து மாடை வரைக்கும் அவங்க தான் வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் இதே ஜல்லிக்கட்டு தடை வந்தனால அவங்க திருப்பி கேரளாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இது மாதிரி ஒரு கிராமத்துலலாம் ஜல்லிக்கட்டை வந்து ப்ரீட் பண்ணுறது வந்து ஒரு ஆம்பளை ப்ரீட் பண்ண மாட்டான், ஒரு பெண் தான் வந்து இந்த ப்ரீடிங்லாம் பார்த்துப்பா. அதனால் அது வந்து ஒரு லவ் இன்வால்வ் ஆகுது. ஒரு ஃபேமிலிலாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஒரு மாடை வளர்ப்பாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இந்தியன் ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி இதில் தலையிட்டு ஜல்லிக்கட்டை பேன் பண்ணால் ஓகே. ஒரு அமெரிக்கன் ஆர்கனைசேஷனுக்கு வந்து இந்தியன் கல்ச்சரை பற்றி எப்படி தெரியும்? தமிழனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் சங்க இலக்கியம். அந்த சங்க இலக்கியம் எவ்வளோ பழமையானது தொன்மையானதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட சங்க இலக்கியத்திலேயே ஏறு தழுவுதலுக்கு பற்றி குறிப்புகள் இருக்குது. அதுவே தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு ஆண்டாண்டு காலமாக நடந்து வந்துட்டுருக்குன்றதுக்கான அடையாளம். அப்படி எங்கள் வாழ்க்கையோட பல வருஷமாக கடந்து வந்த ஜல்லிக்கட்டை திடீர்னு எவனோ ஒரு அமெரிக்காக்காரன் ஒருத்தன் வந்து மாடை துன்புறுத்துறாங்க, அவனை தடை செய்யணுன்றாங்க. நம்மளோட உச்சநீதிமன்றமும் அதுக்கு தடை விதிச்சிருக்கு. இது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? சரி, தடை பண்ணிட்டீங்க. இப்போ வந்து பீட்டாங் நிர்வாகம் தான் ஜல்லிக்கட்டை வந்து தடை மட்டுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து மிருகங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு 35,000க்கு மேலே மிருகங்களை வந்து வதை பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் பண்ணுறது மிருக வதையா இல்லை அவங்க பண்ணுறது மிருக வதையா? சரி, நீங்கள் ஜல்லிக்கட்டை தடை பண்ணுன்ற பீட்டான்ற அமைப்பு இவ்வளோ போராடுறாங்களே, அவங்களுக்கு ஏன் இவ்வளோ போராடுறாங்க நீங்கள் கொஞ்சமாக யோசிச்சிங்களா? அவங்களுக்கு ஒன்றும் நம்ம நாட்டு காலை மேலே பாசெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டை தடை பண்ணிச்சுன்னா தமிழ்நாட்டில் எந்த விவசாயியும் மாடு வளர்க்குறத நிப்பாட்டிடுவாங்க. மாடு இல்லைன்னா இனப்பெருக்கம் பண்ண முடியாது. இனப்பெருக்கம் பண்ணலைன்னா பசு இருக்காது. பசு இல்லைன்னா இந்தியாவில் பால் உற்பத்தி குறையும். ஸோ தமிழ்நாட்டில் பால் உற்பத்தின்றதே இருக்காது. நம்ம வேறு வழி இல்லாமல் அவன் இறக்குமதி செய்கிற அந்த பாலை வாங்கி தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம். அவன் வெளிநாட்டிலேருந்தே பால் இறக்குமதி பண்ணுறவன் இன்னும் சத்தான பால்லாம் இறக்குமதி பண்ண மாட்டான். சத்தான பால்லாம் எடுத்து அவன் நாட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம நாட்டு குழந்தைங்களுக்கு சத்தே இல்லாத சக்கப்பாலை தான் கொடுப்பான். அந்த பாலை குடிக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு, உடல் வளர்ச்சி, வயசுக்கேற்ற வளர்ச்சி இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கும் அவனே மருந்து தயாரித்து அதையும் நம்ம இந்திய சந்தையில் விற்பான். நம்மளை வேறு வழியே இல்லாமல் அதை வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இதனால் நமக்கு எந்த லாபமும் கிடையாது. அவன் தான் கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிப்பான். தடை வந்து ஒரு வியாபாரம் அரசியலாக தான் நடந்துட்டுருக்கு. இப்போ கார்ப்பரேட் கம்பெனி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரத்துக்காக பண்ண பெரும் சூழ்ச்சி தான் ஜல்லிக்கட்டை தடை பண்ணுறது. இதுக்கு பின்னாடி இருக்க பெரிய வியாபாரத்தை பற்றி நம்ம பேசுறது இல்லை, நம்மளுக்கு தெரிய போகிறதும் இல்லை. இப்போது எங்கேருந்தோ வந்தவன் நம்மளோட வீர விளையாட்டை ஏன் தடை பண்ணுறான்? அதுக்கு முழுக்க காரணம் நம்ம தான். நம்மளில் சில இளைஞர்கள் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் தமிழில் பேசுறதுக்கு வெக்கப்படுறாங்க. இப்போ எங்கேயாவது வெளியில் போனோன்னா இங்கிலீஷில் பேசினா தான் கெத்து, இங்கிலீஷில் பேசினா தான் 4 பேர் மதிப்பாங்கன்னு தமிழில் பேசுறதுக்கு அசிங்கப்படுறாங்க. இப்படி நம்மளை மாதிரி ஆளுங்க தமிழில் பேச வெக்கப்படுறதுனால தான் நம்ம நாட்டோட கலாச்சாரமும் பாரம்பரியமும் கொஞ்சமாக அழியுது. நம்மளோட கலாச்சாரம் பாரம்பரியமும் அழிகிறதுனால தான் நமக்குள்ளே ஒற்றுமை குறையுது. நமக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவன் நம்மளை வந்து அடிக்கிறான். மீன் பிடிக்க போனால் நம்ம ஆளுங்களை இன்னொருத்தன் சுடுறான். விவசாயத்துக்கு தண்ணி கேட்டால் தர முடியாதுன்னு திமிராக சொல்கிறான். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை. தமிழர்கள்னால் அடி வாங்க தான் செய்வாங்க, திருப்பி அடிக்க மாட்டாங்க. ஒற்றுமை அந்த ஒரு விஷயம் இல்லாததுனால தான் இன்றைக்கி அவன்லாம் நம்மளை அடிச்சிட்டு இருக்கான், நம்மளை அடி வாங்கிட்டு இருக்கிறோம். ஜல்லிக்கட்டுங்கிறது விளையாட்டை தாண்டி அது தமிழர்களோட அடையாளம். அந்த அடையாளத்தை அழிக்கணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த அடையாளம் அழிய விடாமல் தடுக்க தான் நாங்கள் குரல் கொடுக்குறோம். ஒரு தமிழ் உணர்வு உள்ள தமிழர்களாக நாங்கள் எல்லோரும் எங்களோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்கோம். இந்த ஆதங்கம் உங்களுக்கு சரின்னு பட்டுதுன்னா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள்கிட்ட பகிருங்க. ஜல்லிக்கட்டை நம்ம நடத்தி காட்டுறோம். நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் கூட நாங்கள் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே எங்களோட பேஜை லைக் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க. இது நம்ம நல்லதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். தேங்க்யூ. வீடு ஜல்லிக்கட்டு.